ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு நல்ல கேமரா கூடவே ஒரு நல்ல ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் மோட்டோரோலா கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்த சமயத்தில் இவங்க G82 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலேயே இந்த விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்கா இல்லை ஏதாச்சும் வந்து மிஸ் பண்ணுதா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மோட்டோரோலா G82 உடைய அன்பாக்சிங் அண்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வித் கேமரா சாம்பிள்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய விண்டேஜ் மோட்டோரோலா லோகோ டாப்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வேலைக்காகாது. ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தோம்னா நமக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு வித் கேஸோட வந்து கொடுத்துருக்காங்க. டிபியூ கேஸ் தான் நல்ல குவாலிட்டியில இருக்கு. அடுத்தபடி நமக்கு ஒரு சில புக்லெட்ஸ் இருக்கு, சிம் டூல் கொடுத்துருக்காங்க, 33 வாட்கான சார்ஜிங் இருக்கு, கூடவே டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. மொபைல் கையில் வந்தாச்சு. முதல்ல இதோடைய டிசைனை பார்த்துடலாம். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றதுங்க, பின் பக்கமே அவங்க பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நல்ல ஃபேன்சியான பேர்லாம் இந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் தான் உங்களுக்கு கையெல்லாம் வைக்கும் போதே நல்ல வலியிருந்து வந்து படுது. ஸோ டிசைன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப பெரிய வித்தியாசங்கள்லாம் வந்து கிடையாது. இந்த பட்ஜெட்டில் நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி மோட்டோரோலா அது என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா 30,000 செக்மெண்ட்டில் இருந்த டிசைனை இவங்க இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மோட்டோரோலா மொபைல் ஃபோன் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த டிசைன் இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக வந்து தெரியும். அண்ட் இட் லுக்ஸ் குட். ஓகேவா? ஸோ இது ஒன்று. அடுத்த விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே உங்களுக்கு 6.6 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் நமக்கு 10 பிட் கலர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் இருக்கு. OLEDனா என்னன்றதை இப்போ டெடிகேட்டடாக ரீசெண்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. 1000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. உங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 700 நிட்ஸ் வரைக்கும் வந்து இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணிருக்கும் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் லெவல்ஸும் நல்லா இருக்குங்க. அவுட்டோர்லேயும் ஓரளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. மல்டிமீடியா வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உங்களுக்கு இது நல்லா இருக்கும். ஃபோனை கையில் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் மெஷர் பண்ணி பார்க்கும்போது 173 கிராம் அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் 160-65 தான் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பிகாஸ் அந்த அளவுக்கு தான் இருக்கு. இன் அண்ட் ஃபீலும் வந்து நல்லா இருக்கு. திக்னஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.9 mm கான திக்னஸ் வந்து இருக்கு. IP52 கான ரேட்டிங்கும் இதுல கொடுத்திருக்காங்க. மோட்டோரோலா அப்படினாலே எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன? லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் இருக்கணும் அண்ட் கிளீனான ஒரு UI இருக்கணும் இல்லையா? இதுலயும் அதுதாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டாக் அண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இல்ல எந்த ஒரு ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. நீட் அண்ட் கிளீனா இருக்கு. அண்ட் மோட்டோரோலா அது நிறைய விதமான ஷார்ட்கட்ஸ் அது இருக்கு, ஏகப்பட்டதாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸில் Android 12 வந்து வருது. Android 13 உடைய அப்டேட் கம்பல்சரி நாங்கள் தந்துருவோம்னு சொல்றாங்க. 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் தந்துருவோம்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் OS உடைய அப்டேட் ஒரு வருஷம் தானா இல்லை அதுக்குபடியா அப்படின்னு தெரியல. பட் ஒரு வருஷம் கம்பல்சரி தந்துருவோன்றது மட்டும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஹார்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். ப்ராசஸர் இதுல Snapdragon 695 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 13 5G பேண்ட்ஸ் இருக்கிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் நம்ம ஏற்கனவே இந்த 20,000 பட்ஜெட்குள்ள இருக்கக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதோடைய பட்ஜெட்டும் கிட்டத்தட்ட அதுக்குள்ள தான் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் ஃபோனுடைய அதே பிரைசிங் லெவல் இது கொண்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல காம்படிஷனா இருக்கும். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். கேமிங்ல இருந்து நார்மலா எல்லா விஷயங்களுக்கும் ஓரளவுக்கு நீங்க மல்டிபிள் விஷயங்களை பண்றதுக்கு இந்த ப்ராசஸர் இட்ஸ் a good processor. கம்மியான வெயிட் இருந்தாலுமே இதுல 5000 mAh கொண்ட பேட்டரி கொடுத்திருக்காங்க. 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சார் the main point என்ன அப்படின்னா கேமரா. பின் பக்கமா பார்த்தீங்கன்னா நமக்கு 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா இருக்கு. OIS சப்போர்ட்டும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இரண்டாவதாக 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் இருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சராகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ணணும். மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்க்கும்போது நமக்கு 16 மெகாபிக்சலுக்கான ஒரு பஞ்சோல்ல ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பின்பக்க கேமரால நம்மளால மேக்ஸிமம் 1080p 60 fps வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். ஃப்ரண்ட் ஃபேசிங்ல 1080 30 fps தான். சரிங்களா? நான் அவுட்டோர்ல எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்றத வந்து பாருங்க. இமேஜ் குவாலிட்டி பார்க்கிறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தாலுமே ஷார்ப்னஸ் எனக்கு நிறைய இடங்கள்ல மிஸ் ஆகிற மாதிரி வந்து லைட்டா வந்து ஃபீலிங் இருக்கு. பட் ஸ்டில் நீங்க நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும்போது நீங்க ஜஸ்ட் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்றீங்கன்னா இது உங்களுக்கு மோர் தென் எனஃபா இருக்கும். பட் இதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் அப்படின்னு கிடையாது இந்த செக்மெண்ட்ல. இந்த செக்மெண்ட்ல இவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பிரைசிங்ல ஓரளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய கேமரா அப்படின்றது இருக்கு அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட நீங்க பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் போன்ல டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். சவுண்ட் கிளாரிட்டி ரொம்ப
ரொம்பவே வந்து நல்லா இருக்குங்க. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ சவுண்ட் ரொம்ப லவுடாக கிடையாது, பட் நீங்கள் நல்லா வந்து ஒரு படம்லாம் வந்து பார்க்குறீங்க, பாடல்கள் நல்லா கேட்குறீங்கிற பட்சத்தில் அந்த லவுட்னஸ் இருக்குது. அந்த லவுட்னஸோட உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டார்ஷனுமே இல்லாமல் கிளாரிட்டியாக இருக்குது சவுண்ட் குவாலிட்டி. ரேம் டைப்பை பொறுத்த வரைக்கும் இதில் LPDDR4X ஆன ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப் அப்படின்ற பட்சத்தில் UMCP அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. 2-3 வேரியன்ட் இருக்குது. எக்ஸாக்ட்லி என்னென்ன வேரியன்ட் அப்படின்றத வந்து போடுறேன். பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எனக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வந்து கிடையாது. அப்ராக்சிமேட்டாக 20,000 ரூபாய்க்குள்ள வரும் அப்படின்றது தான் கெஸிங் வந்து போயிட்டு இருக்கு. நீங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் டிஸ்கிரிப்ஷனில் பிரைசிங் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. அந்த பிரைசிங்க்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேன்னு தோணுதா, என்னன்னு தோணுதா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மோட்டோரோலா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டான காம்பினேஷன்ல நிறைய விதமான விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கேமரால இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அது மட்டும் இருந்திருந்தா இன்னுமே ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காம்படிஷன் மற்ற எல்லா பிராண்ட்ஸ்க்குமே வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் பிரைசிங் வச்சு எப்படின்றது நீங்களும் வந்து சொல்லுங்க. அண்ட் இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.